நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கால்களிலும் ஊறலாக பல வருஷமாக கஷ்டப்பட்டுருந்தேன். நான் இங்கே வந்து ஜப எண்ணெய் வாங்கி போட்ட உடனேயே ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி போன மாதத்துக்கு முன்னத்த மாதம் இருந்து போகும்போது எல்லாருமே பொறுத்து போன்னு ஐயாவிலேருந்து எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப தாமதமாக போயுமே நான் மெல்ல போனேன். ஒரு வண்டி பயங்கரமான ஸ்பீடில் வந்து என்னை அடித்தாங்க. ஒரு இது கூட ஆகாமல் ஆண்டவர் கிருபையால் என்னை காத்தார். மிகவும் நன்றி. ஈரோட்லேருந்து வரேங்க. போன வருஷம் வாக்குத்தத்த கூட்டத்துக்காக நானும் எங்கள் வீட்டுக்காரும் வந்திருந்தோம். இடம் வேணும், வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தேன். இங்கேருந்து போகிறதுக்கு 5ஆம் தேதி வந்தால் 20ஆம் தேதியே அந்த வருடம் வாக்குத்தத்தமே வந்து இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன்கிற வாக்குத்தத்தம் தான். அதே மாதிரி 2 இடம் கொடுத்தாரு. அந்த 2 இடத்துலையுமே 2 வீடு கட்ட ஆண்டவர் செஞ்சார். கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு புது காரிக்கையாக 7 சீட் காரையும் கொடுத்துருக்குறாரு. அவங்களே எல்லாமே தேடி வீடு இடம் கொடுக்குறவங்களே என்னை தேடி வந்து கொடுத்தாங்க. வீடு மேஸ்திரியிலேருந்து எல்லாருமே என்னை பேங்க்காரங்க கூட வீட்டில் வந்து தேடி தான் எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க. நான் எதையுமே தேடி போகலை. ஆண்டோட பெரிதான கிருபைக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது இந்த நாள் பரலோகத்தினுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நேரடியாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இனி அப்படின்னா நேற்றைக்கு வரைக்கும் என்னென்னமோ நடந்திருக்கும். இந்த வசனத்தினுடைய தொடக்கம் இப்படித்தான் தொடங்குகிற. இனிமேல், இனி அப்படின்னா நேற்றைக்கு வரைக்கும் இருந்த காரியங்களை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் மறந்துடணும். இன்னிலிருந்து எனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்கள் மத்தியிலே பேசுகிறார். இனி நீங்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளை ஆவதில்லை, பூமியின் மிருகங்கள் உங்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் இனி சுகமாய் இந்த பூமியிலே வாழ்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு கர்த்தர் அருளும் சுக வாழ்வு. கர்த்தர் அருளும் சுக வாழ்வு. இந்த தலைப்பை கேட்கும் பொழுதே எல்லாருடைய முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்க்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தைக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே அநேக இழப்புகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு புதிய அத்தியாயத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றிலிருந்து தொடங்கி வைக்கிறார். அல்லேலூயா. இனி நீங்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை அப்படின்னா, கடந்த நாட்களில் உங்கள் கடின உழைப்பை நிறைய பேர் கொள்ளையடித்தாங்க, ஏமாத்தினாங்க, திருடிட்டு போனாங்க, நம்பிக்கை மோசடி பண்ணி நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. ஆனால் ஒருத்தரும் கொடுக்கல. அவங்க கஷ்டத்துக்கு நான் உதவினேன், என் கஷ்டத்துக்கு அவங்க திருப்பி கொடுக்கல என்ற நியாயமான உணர்வுகளோடும் கஷ்டங்களோடும் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எதுக்குன்னா, அந்நியர்கள் இனி உங்கள் செல்வங்களை கொள்ளையிட அனுமதிக்காதபடிக்கு ஞானமாய் நீங்கள் நடந்து கொள்ளும்படி, ஞானமாய் காரியங்களை நடப்பிக்கும்படி இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்நிய மனுஷர்கள் இனி உங்களை கொள்ளையிடுவது இல்லை. நீங்கள் வேலை செய்த இடத்திலே நான் கடினமாக உழைச்சேன், ஆனாலும் எனக்கு பல மாதம் சம்பளம் கிடைக்கும்.
என் புருஷன் வெளி தேசத்தில் கடல் கடந்து என் குடும்பத்துக்காக சம்பாதிக்க போனார். அவர் கஷ்டப்பட்ட பணம் இன்னும் கம்பெனியில் பல மாதம் சம்பளம் கிடைக்கல, ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. சம்பளம் இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் இந்த போஸ்ட்டு சேங்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வேலை செய்துட்ருக்கிறேன். இன்னும் எனக்கு போஸ்ட்டு சேங்ஷன் ஆகலையா? நிறைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் உங்களுடைய உழைப்பின் பலன் உங்கள் கைக்கு கிடைக்காம ரொம்ப மனவேதனையோடு அமர்ந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், உன் ஆகாரத்தை இனி அந்நிய புத்திரனுக்கு நான் கொடேன். உன் கடின உழைப்பினாலாகிய திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரன் இனி எடுத்துக்கொள்வதும் இல்லை, வைத்து கொள்வதும் இல்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நிறையத்தை இழந்துட்டனையா, அது திரும்பி வருமா வராதா என்று சிலர் யோசித்துட்டு இருக்கிறீங்க. இதோ என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், இந்த நகையை கொடுக்க நான் அடமானம் பண்ணிச்சு இந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நாளில் திருப்பி தரேன்னு வாங்கிட்டு போன நகை இப்போ என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிற அவங்க திருப்பி தரல அப்படின்னு ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். எனக்கு ஏதாவது ஒரு சைடில் வருமானம் வரும், இந்த பணத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணா உனக்கு மாதம் மாதம் ஏதோ ஒரு வருமானம் வருமா அப்படின்னு சொல்லி யாரோ ஒருவர் சொன்னதை நம்பி கஷ்டப்பட்டு கையில் இருந்த சேவிங்ஸ் பணம் கூட இல்லை, அங்கங்கே கடன் வாங்கி கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியாது. என் பணம் என் கையில் இல்லை, இந்த சீட்டை போட்டு இதிலிருந்து வர்ற பணத்தை வச்சு கடனை அடைச்சிடலான்னு நான் சீட்டு போட்டு பார்த்தேன். சீட்டு நடத்துகிறவங்க ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க ஐயா. ஏமாந்து போன நிலைமை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவை எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் ஆகாரத்தை, உன் உழைப்பின் பலனை அந்நியர்கள் கொள்ளையிடுவதில்லை. சிலர் பார்த்தீங்கன்னா வாங்கிறது வரைக்கும் எப்படியெல்லாம் உங்களுக்கு இனிமையா பேசி உங்களிடத்திலிருந்து சிம்பதியை கிரியேட் பண்ணி வாங்கிட்டு போயிருக்கலாம். அவங்க எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் தூங்க விடுவார்னு நினைக்கிறீங்களா? விடமாட்டார். ஏன்னா நீ கடினப்பட்ட உழைப்பின் பலன், நீ வெடிக்கிற வேதனை ஆண்டவருக்கு தெரியும். ஆபிரகாமுடைய மனைவியை அபிமெலேக்கு ராஜா ஒரு நாள் தூக்கி கொண்டு போய்விட்டான். கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அந்த தேசத்தில் இவன் பிழைக்க போனவன். அது ஒரு ராஜா தூக்கிட்டு போயாச்சுன்னா யாரு போய் கேட்க முடியும்? உதவியற்ற நிலைமையில தன் வீட்டில் கிடந்து மார்பிளை அடித்து கொண்டு அழுதான். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த நிலைமை? அழுதான். அந்நிய மனுஷன் தன் மனைவியை கொள்ளையாடி கொண்டு போய்விட்டான். நான் உயிரோடு இருந்தும் என் மனைவியை காப்பாற்ற முடியவில்லையே என்று கதறிக்கொண்டிருந்தான். உடைய கதறலை ஆண்டவர் கேட்டார். என்ன நடந்தது தெரியுமா? ஆபிரகாமுடைய மனைவியோட தவறாக நடந்து கொள்வதற்காகத்தான் அவனை தூக்கி கொண்டு போனான் அபிமெலேக்கு ராஜா. அவனால் தவறாய் நடந்து கொள்ள முடிந்ததா? ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. யாரும் தட்டி கேட்க முடியாது என்று அவன் தூக்கி கொண்டு போனான். ஆனால் நமக்காக வழக்காடுகிற என் ஆண்டவர் அதே ராத்திரி நேரத்திலே அபிமெலேக்கு ராஜாவை சந்தித்து ஒரு வார்த்தை சொன்னார். இது என் தாசனாகிய ஆபிரகாமுடைய மனைவி. அவன் மேலே நீ கை வச்சியன்னா நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள். நம்ம பாஷையில் சொன்னால் என்ன தெரியுமா? இவன் மேலே கை வச்சிட்டேன்னா உன் குடும்பத்தையே நான் சாவடிச்சிருவேன்னு சொல்லி ஆண்டவர் ராத்திரியில் போய் அவனை எச்சரித்ததன் நிமித்தம் ராத்திரி ஃபுல்லாக அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து எப்போ நேரம் விடியும் இவளை கொண்டு போய் புருஷன் கையில் ஒப்படைக்கலாம் என்று காத்து கொண்டிருந்தான் ஒரு ராஜா என்றால், இன்னைக்கு உனக்குரியவைகளை தூக்கிட்டு போனவங்களை ஆண்டவர் சும்மா விடுவாரா? விடமாட்டார். நாளைக்கு காலையில் ஒரு அற்புதம் நடக்கும். நாளை மறுநாள் காலையில் ஒரு அற்புதம் நடக்கும். உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டவைகள், கொள்ளையிடப்பட்டவைகள் உன் பக்கமாக திருப்பி கொண்டு வரப்படும். ஒருவேளை நீ நினைக்கலாம், என் வாலிப மகளை என்னை மிரட்டி என் கண்ணு முன்னாலேயே தூக்கிட்டு போயிட்டாங்களே, தட்டி கேட்க ஆள் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீ யோசித்து கொண்டிருந்தா, என் பிள்ளைக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்குமோ என்று நீ அழுது கொண்டிருந்தார்.
ஆண்டவர் சொல்லுகிறார், தூக்கிட்டு போனவங்க சுண்டு விரல் கூட உன் பிள்ளையின் மேலே படாதபடிக்கு உன் பிள்ளைய சுற்றி நான் அக்கினி வேலி போட்டிருக்கிறேன். ஒருவனும் அவள் மேல் கை போட முடியாது. அபிமெலேக்கு ராஜாவை மிரட்டின ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உன் பிள்ளைக்காக தூக்கி கொண்டு போவனிடத்தில் பேசுவான். நாட்கள் வரப்போகிறது. எந்த சேதம் இல்லாமல் ஆண்டவர் உன் பிள்ளையை பத்திரமாக உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பார். உன் பிள்ளையை குறித்து நீ என்னெல்லாம் கனவு கண்டிட்டு இருந்தியோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்ற என் ஆண்டவர் உனக்கு துணை புரிவார். கடந்த லாக்டவுனுக்கு முன்பாக இஸ்ரேல் தேசத்திற்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 80-85 பேரை அழைத்து கொண்டு புனித பிரயாணம் சென்றேன். அதில் ஒரு வயதான தகப்பனார் வந்திருந்தார். அவருக்கு டிக்கெட் புக் பண்ணி அவர் அனுப்புனது அவருடைய மகன். சொன்னான், ஐயா, எங்கள் அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மரிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா எப்பவும் அம்மாவுடைய நினைப்பாகவே இருக்கிறாங்க. அவரை தேற்ற எங்களால் முடியலை. எப்பொழுதும் அழுது கொண்டு இருக்கிறேன். அவருக்கு மனசுக்கு ஒரு சேஞ்ச் வரணும்னு சொல்லி அவரை ஹோலிலேண்ட் ட்ரிப்பில் நாங்கள் பிளான் பண்ணி பிள்ளைகளாக இணைந்து பணம் கட்டி அனுப்புகிறோம். எங்கள் அப்பா திரும்பி வரும் பொழுது சந்தோஷமாக வரணும். இயேசுவாமி சுற்றி திரிந்த இடங்களில் அவருடைய பாதங்கள் படிந்து அவருடைய துக்கங்கள் எல்லாம் மாறி அவர் ஒரு புது சந்தோஷமான மனநிலையோடு வீட்டுக்கு வரணும். அவங்கள நல்லா கவனிச்சுக்குங்க. நாங்கள் எல்லாரும் குடும்பமாக வர்றதுக்கு எங்களிடத்துல வசதி இல்லாதனால அப்பாவை மட்டும் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பிங்க எங்களிடத்துல சொல்லி அனுப்பி வைத்தார். அந்த ஐயா சந்தோஷமாய் வேதாகமத்தின் பகுதிகளிலே சுற்றி திரிந்தார். நாங்கள் புறப்படுவதற்கு 3 நாட்கள் முன்பாக யோர்தான் நதிக்கரையில் அநேகர் ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி ஒரு காரியம் ஒழுங்கு செய்திருந்தேன். அப்பொழுது யோர்தான் நதிக்கரையில் வந்து நின்று அந்த யோர்தானில் நடந்த சம்பவத்தை குறித்தெல்லாம் நான் விளக்கி சொல்வது வழக்கம். ஒவ்வொரு பகுதியிலும் நிற்கும் பொழுது அங்கே என்னென்ன நடந்ததோ அந்த காரியங்களை மக்களுக்கு விளக்கி சொல்லிட்டு அதன் பிறகுதான் ஜெபித்து அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்திற்கு போவோம். அப்போ அந்த இடத்துல நடந்த காரியங்கள், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது மற்றும் நாகமான் 7 முறை மூங்கி எழும்பி அற்புதம் நடந்தது, இப்படியாக அங்கே என்னென்ன நடந்ததோ எல்லாவற்றையும் சொல்லி முடித்ததற்கு பிறகு சொன்னேன், இதே யோர்தானிலே ஒரு முறை வாடகைக்கு கூட இல்லை, இரவலுக்கு வாங்கிட்டு வந்த கோடாரியை வச்சு மரம் வெட்டிட்டு இருக்கும் பொழுது அந்த கோடாரி இதுக்குள்ளால விழுந்தது. அவன் அழுது துடிக்கிறான், ஐயோ நான் இரவல் வாங்கிட்டு வந்தது, எப்படி அவங்களிடத்துல போய் பதில் சொல்ல முடியும், இதை எப்படி கொண்டு கொடுக்க முடியும்? யோர்தானிலே கரை புரண்டு ஓடுகிற தண்ணிக்கு உள்ளால் அது விழுந்து விட்டது, யாரும் உள்ளே இறங்க முடியாது, இழுத்து கொண்டு போய்விடும். என்ன செய்வதென்று அவன் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு அற்புதம் நடந்தது. உள்ளுக்குள்ளே போன கோடாரி மேலே மிதந்தது. அதுபோல் இன்றைக்கு யார் யார் எதெல்லாம் மூழ்கி போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு மிதக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அது எது மூழ்கி போயிருந்தாலும் சரி, உன் நகையோ பணமோ வீடோ எது மூழ்கி இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கிற நேரத்திலே ஆண்டவர் அதை மிதக்க பண்ணுவார். இந்த வார்த்தையை சொல்லி அதன் பிறகு எல்லாருக்காக ஜெபிச்சு அந்த ஞானஸ்நான ஆராதனை முடித்து நான் கரை ஏறின உடனே இந்த வயசான ஐயா வந்தார், மனைவி இழந்த ஐயா. அவர் வந்து சொன்னார், ஐயா என்னுடைய மனைவி இழந்தது எனக்கு ஒரு பெரிய துக்கம். அதை விட இன்னொரு பெரிய துக்கம் என்னென்னா, என் மனைவி அவங்களுக்கு அம்மாவுடைய அம்மா காலத்திலேருந்து கொஞ்சம் நகை பிள்ளைகளுக்கு அப்பப்போ பிரித்து கொடுத்துட்டு வந்ததில் இவளுக்கு கொஞ்சம் நகை வந்துச்சு. அதை என் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கணும்னு ஒரு பொட்டலத்தில் கட்டி எங்கே போனாலும் அதை தூக்கிட்டு அலைஞ்சா. என் மனைவியுடைய மரணத்திற்கு துக்கம் விசாரிக்க வந்த யாரோ ஒருத்தர் அந்த பொட்டலத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. என் மனைவியுடைய கடைசி ஆசை நிறைவேற்ற முடியலையே, அவங்க சேர்த்து வச்ச அந்த பொண்ணை என் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியவில்லையே, அவளுடைய ஆத்மா துடித்து கொண்டிருக்குமே என்று அவர் கண்ணீரோடு சொன்னார். அப்பொழுது அந்த சகோதரனுக்கு நான் சொன்னேன், ஐயா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் இந்த யோர்தான் நதிக்கரையில் நின்று சொன்னார், எதெல்லாம் மூழ்கி போச்சோ அதெல்லாம் இனி மிதக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் அங்கே நகை பொட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக மிதக்கும், அதை எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா.
அதை யார் கொள்ளையிட்டிருந்தாலும் சரி, அவர்களை இன்றைக்கு நான் தூங்க விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். யார் கொள்ளையாடி இருந்தாலும் சரி தூங்க விட மாட்டேன். சரியெல்லாம் முடிச்சு இந்தியாவில் வந்து இறங்கியாச்சு. அவரும் வீட்டுக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி, ஐயாட்ட நான் அர்ஜெண்ட்டாக பேசணும். என்ன அப்படின்னு கேட்டால், நம்ப முடியாத ஒரு அற்புதம் என்று சொன்னார். சரி என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஐயா நான் பார்க்குறது கனவா நனவா, எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னையான்னு கேட்டேன். நான் வர்றதுக்கு முன்னாடி கூட இல்லை, நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், இறங்கியிருக்கிறேன். அவர் இறங்கியிருக்கிற அன்னைக்கு நைட்டு அதை திருடிட்டு போனவன் காம்பவுண்டுக்கு வெளியே நின்றுட்டு அப்படியே தூக்கி உள்ளே போட்டான். காம்பவுண்டுக்குள்ளே கிடக்கு. முன்னாடி தூக்கி போட்டிருந்தா கூட வேற எவனாவது தூக்கிட்டு போயிருப்பான். நான் காலையில் கதவை திறந்து வெளியே வரும் பொழுது, என்னடா அதே பொட்டலம். போய் திறந்து பார்த்தா ஒரு குண்டுமணி கூட குறையலை. என் மனைவி சேர்த்து வைத்திருந்த அத்தனை பொருள்களும் கொள்ளையிடப்பட்டவைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி என்னை வந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் சில காரியங்களை உங்களிடத்தில் பேசும் பொழுது நீங்கள் நம்பினால், விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனம். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. இனி உங்களை யாரும் கொள்ளையிட முடியாது. உங்க வாழ்க்கையை கொள்ளையிட முடியாது. உங்கள் செல்வங்களை கொள்ளையிட முடியாது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொள்ளையிட முடியாது. ஆண்டவர் நீ கொள்ளையிட விடுவதில்லை. அடுத்து சொல்லுகிறார், பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களிடத்தில் மிருகத்தனமாய் நடந்து கொண்டவர்கள், காட்டுமிராண்டித்தனமாய் நடந்து கொண்டவர்கள், மனசாட்சி இல்லாமல் நடந்து கொண்டவர்கள், அதன் நிமித்தம் உங்களுடைய இருதயம் துக்கப்பட்டிருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மிருகத்தனமாக நடத்தின அவர்களை இனி நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், மிருகத்தனமாக நடந்தது என்னுடைய புருஷன், அவரை நான் தேடியும் காணாதிருக்கணும்னா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்ல, உன் புருஷனை புது சிருஷ்டியாக மாற்றி தருவேன். சிலர் நினைக்கலாம், என்கிட்ட காட்டுமிராண்டித்தனமாக நடந்துகிறது என் பிள்ளாச்சு, அவனை தேடியும் காணாதிருப்பேன்னா அப்புறம் என்னதுக்கு ஐயா என்னுடைய வாழ்க்கைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை புது மனுஷனாக மாற்றி தருவேன். ஹல்லேலூயா. இந்த காட்டுமிராண்டித்தனங்கள், உங்களிடத்தில் கொடுமையாக கொடூரமாய் நடந்து கொண்ட அனுபவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். ஆண்டவர் அவர்களை சந்திப்பார். ஊதாரி மைந்தன் தகப்பனிடத்திலே காட்டுமிராண்டித்தனமாய் நடந்து மிரட்டி பணத்தை வாங்கிட்டு செல்வங்களையும் சொத்துக்களையும் பிரித்து கொண்டு போனான். ஆனால் அந்த தகப்பன் வீட்டிலே வடித்த கண்ணீர். வேதம் சொல்லுகிறது, பிள்ளை போன வாசலை அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தாரா. எதுக்கு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை திருந்தி வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் காத்துட்டு இருந்தான். அந்த தகப்பனேவை மிகவும் வேதனைப்படுத்தினது உண்மை, சண்டை போட்டது உண்மை, மிரட்டினது உண்மை, மிரட்டி செல்வங்களை பிரித்து கொண்டு போனதும் உண்மை. ஆனாலும் அந்த பிள்ளையின் மேலே தகப்பனுக்கு இருந்த பாசம் ஒரு நாளும் குறைந்து விடவில்லை. பிள்ளைங்க எவ்வளோ அடித்தாலும் சரி, எவ்வளோ திட்டினாலும் சரி, பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை சவிப்பதில்லை. சில பெற்றோர்கள் சொல்லுகிறத கவனிச்சிருக்கிறேன். ஐயா, என் பிள்ளை இப்படியெல்லாம் செய்துட்டு இருக்கிறான், நான் பரவாயில்ல, கஷ்டத்தை அனுபவிச்சாலும் நான் பெத்த தாய் என் பிள்ளைய மன்னிச்சிட்டேன். இதே போல் வெளியே எங்கேயாவது அவன் பேசுனான்னா பண்ணனா சாபம் அவனுக்கு வந்து விடுமே என்று சொல்லி அழுகிறதை பார்த்திருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த தகப்பனை அன்னைக்கு அப்படி தான் உட்காந்து அழுதிருப்பார். ஊதாரி மைந்தனுடைய தகப்பன், இளைய குமாரனுடைய தகப்பன். என்ன நடந்தது தெரியுமா? அந்த பையனுக்காக இல்லை, வீட்டில் உட்கார்ந்து அழுத தகப்பனுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டு, மறுபடியும் இந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும், செத்த வீடு போல இருக்கிற இந்த குடும்பம் மறுபடியும் குதூகலம் அடைய வேண்டும். பிள்ளை போன அந்த வீடுக்குள்ள இருந்த சந்தோஷமும் கூடவே பறிக்கப்பட்டு போய்விடும். அது என் ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். முன்னால எப்படி இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சோ அந்த சந்தோஷத்தை மறுபடியும் கொடுக்க வேண்டும் என்று அவன் போன இடத்திலே கர்த்தர் அவனை சந்தித்தார்.
அவனுக்கு பஞ்சத்தை அனுமதித்தார், கஷ்டத்தை அனுமதித்தார். எதற்குன்னா அப்பதான் வீட்டினுடைய அருமை தெரியும் என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளின் நிமித்தம் இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளை என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றானே, என் மகள் என்ன புரிஞ்சிக்கலையே, ஆண்டவரே நான் இந்த விஷயத்தில் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டு வந்திருக்கலாம். என் பிள்ளை என் கைக்கு மீறி போயிட்டானே, தோளுக்கு மேலே வளர்ந்தாச்சு, அடிக்க முடியலை, பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டு அவளை கை நீட்டி அடிக்க முடியலை, என் கை மீறி போயிட்டாளே, எங்கே போய் முடியுமோ என்று ஒருவேளை நீங்கள் வேதனையோடு வந்திருக்கலாம். உன் கை மீறி உன் பிள்ளைங்க போகலாம். ஆனால் நீ தேடி வந்திருக்கிற இயேசுடைய கையை மீறி உன் பிள்ளைங்க எங்கேயும் போக முடியாது. அவங்க கைக்குள்ள அடக்கமாண்டவர் கொண்டு வருவார். அன்றைக்கு அந்த தகப்பன் அப்படித்தானே அழுது கொண்டிருந்தார். அந்த தகப்பன், ஆண்டவரே என் பிள்ளை இல்லாத வீடு ஒரு பெரிய மரண வீடு போல இருக்கிறது என்று அவர் அழுது கொண்டிருந்தார். நீங்கள் அது வேதாகமத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அவன் எப்போ திரும்பி வந்தானோ அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்தில் மறுபடியும் ஒரு குதூகலம். காட்டு மிராண்டித்தனமாய் நடந்த பிள்ளை ஆண்டவர் அவனை சந்தித்தார், வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தார். அப்பா வாசலை பார்த்துக்கிட்டே இருக்கார், எப்படா பிள்ளை வருவான். தூரத்தில் பிள்ளை வருகிறதை கண்டான். எழுந்து ஓடினான் தன்னுடைய பிள்ளையை பார்க்கறதுக்காக. அவன் கொளுத்து போய் போனவன் தானே, வரட்டுன்னு சொல்லி அந்த தகப்பன் இருக்கவில்லை. ஒருவேளை வாசல் வரைக்கும் வந்துட்டு குற்ற உணர்வுல என் பிள்ளை மறுபடியும் திரும்பி போயிடக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளையை கட்டி அணைப்பதற்காக இருந்த இடத்தில் இருந்து அவரை பார்த்த உடனடியாக எழும்பி ஓடி போகிறான். 2 பேரும் கட்டி தழுவி முத்தமிட்டு அன்பை பரிமாறிக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்தார். புதிய செருப்பு, புதிய ஆடைகள், புதிய மோதிரம் எல்லாம் அணிவிக்கப்பட்டது. பெரிய விருந்து கொண்டாடப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டில் உன் பிள்ளைகள் நிமித்தம் பெரிய விருந்து நடக்க போகிறது. உன் பிள்ளைகளை ஆண்டவர் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். அநேக பெற்றோருடைய கண்ணீர், என் பிள்ளை சத்தியத்தில் நடக்கணும்னு கேள்விப்பட்டு, ஆனா என் பிள்ளைய குறித்து வேறு ஏதேதோ நான் கேள்விப்படுகிறேனே, ஆண்டவரே இது என்றைக்கு மாறும் என்று நீங்கள் வந்திருந்தால் இன்றைக்கு அவற்றுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே எழுந்தருளுவீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேபிரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக,
நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.